நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தசை வரக்கூடாத தசை, அவயோக தசை அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்குறோம். அதாவது வரிசை நம்ம பார்த்துட்டே வரோம். மேஷம் முதல் விருச்சம் வரைக்கும் சொல்லியிருக்கோம். இந்த பதிவில் தனுசு லக்னங்க. அதாவது தனுசு லக்னத்துடைய அதிபதி யாருன்னா குரு பகவான். பொதுவாகவே குரு பகவானுக்கு சுக்கிரன் எதிரியாக வருவாருங்க. 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் தான். 11 லாபாதிபதியும் அவர் தான். 6ஆம் அதிபதி வர லாபாதிபதி. ஆனால் அவர் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் அப்படிங்கிறதையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். அதாவது மேலோட்டமாக நம்ம பலனை எடுக்கக்கூடாதுங்க. தனுசு லக்னத்துக்கு அவயோகர் தான். ஆனால் பொதுவாகவே அவயோகர்கள் 3, 6, 10, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில், நட்பு நிலையில் சுபத்துவம் அடைந்திருந்தால் நிச்சயமாக நல்ல பலனை தருவாங்க. எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், லக்னத்தை சுபகரம் தொடர்பு கொள்ளணும். அப்படி இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய அவயோக தசை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையில், அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மை தான் ஏற்படும் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தனுசு லக்னத்திற்கு சுக்கிர தசை என்பது சரியில்லாத தசைன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அது எந்த இடத்துலலாம் இருந்தால் நன்மைகள் செய்வார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கணுங்க. பொதுவாக லக்னாதிபதி வலுவாக இருந்தாருன்னா பெருசாக பயப்பட வேண்டிய தேவை எதுவுமே கிடையாதுங்க. இப்போ தனுசு லக்னத்திற்கு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே இருக்காரு அப்படின்னா 6ஆம் வீட்டுக்கு 8ல் மறைவார். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஏன்னா தன்னுடைய 6ஆம் வீட்டுக்கு 8ல் மறைவார். தன்னுடைய 11ஆம் வீட்டுக்கு 3ல், 11ஆம் வீட்டுக்கு 3ல் இருக்கிறது கடுமையான மறைவு கிடையாது. ஆனால் 6ஆம் வீட்டுக்கு 8ல் இருக்கிறது நல்ல ஒரு 6ஆம் இடத்துடைய தன்மையை செயல்படுத்த மாட்டாருங்கிற பாயிண்ட் அங்கே வந்துடும். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல அமைப்பு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருப்பார், சனியோட வீட்டில் இருப்பார், நட்பு நிலையில் இருப்பார். இப்போ கண்டிப்பாக நல்ல அமைப்பு தாங்க. தனுசு லக்னத்துக்கு 2ல் சுக்கிரன் தாராளமாக அமரலாம். ஆனால் எந்த நிலையிலும் சுக்கிரன் சனியோடு இணையக்கூடாது, சுக்கிரன் ராகுவோடு இணையக்கூடாது. சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்தால் பிருகுமங்கல யோகம். சுக்கிரன் செவ்வாயோடு இணையலாம், ஆனால் சுக்கிரன் சனியோடு இணைவது என்பது சிறந்த அமைப்பு அல்ல என்ற பாயிண்ட். சுக்கிரனுடைய காரவத்துவம் இங்கே பாதிக்கப்படுகின்றது. சுக்கிரன் தரக்கூடிய தாம்பத்திய அமைப்பு, சொகுசு வாழ்க்கை, இது போன்ற விஷயங்களில் பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாங்க. சுக்கிரனை சனி பார்ப்பது, சுக்கிரனோடு சனி சேருவது, இது போன்ற அமைப்பு பொதுவாகவே இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம் என்று சொல்லப்படலாங்க. அப்படி இல்லைன்னா தாமத திருமண அமைப்பு கொடுப்பாருங்கிற பாயிண்ட் வரும். அதேமாரி தனுசு லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்வது என்பது நல்ல அமைப்பு. 3ஆம் இடத்துல கும்பத்தில் இருப்பார், சனியோட வீட்டில் இருப்பார், நட்பு நிலையில் இருப்பாருங்கிற பாயிண்ட்ல நல்ல அமைப்பு தான். தன்னுடைய 2 வீடுகளுக்கும் நல்ல இடத்துல தான் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்க்கும்போது இந்த தனுசு லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாவார். அவர் 6ஆம் அதிபதியாய் 4ல் உச்சமாகிறாரு. 11ஆம் அதிபதியாய் 11ஆம் வீட்டுக்கு 6ல் மறைந்து உச்சமாவார். அதே நேரத்தில் 6ஆம் அதிபதியாய் 4ல் உச்சமாவது என்பது லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து அவருக்கு கடன் ரீதியான விஷயங்கள் கூடுதலாக குறைவாக இருக்கும். லக்னாதிபதி ரொம்ப வலுவிழந்தார்னா இந்த இடத்துல கடனால் ஜாதகர் அதிகப்படியான அல்லலுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு வந்துடும். ஏன்னா 6ஆம் அதிபதியாய் 4ல் உச்சமாகிறார் அப்படிங்கிற பாயிண்ட்ல 11ஆம் அதிபதியாக ஒரு உச்சமாகிறார். 11ஆம் வீட்டுக்கு அவர் 6ல் மறைகிறாருங்கிற பாயிண்ட்ல 11ஆம் இடத்தின் பலனை விட 6ஆம் இடத்தின் பலனை அதிகமாக செய்வார் அப்படின்னு பாயிண்ட். ஏன்னா உச்சமாகவும் அவர் திக்பலமும் அடைவார் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்துடும். ஆனால் இந்த இடத்துல லக்னாதிபதி வலுவாக இருக்காருன்னு வச்சுங்க, லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சியாக இருக்காரு அல்லது லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கின்றார், இந்த மாரி அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாதகர் கடன் வாங்கி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு, ஆனால் நல்லா தான் இருக்கார் அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே வந்துடும். லக்னாதிபதி அதாவது சுக்கிரன் 5ல் இருக்காருன்னா தன்னுடைய 6ஆம் வீட்டுக்கு 12ல் மறைந்து 11ஆம் இடத்தை வலுப்படுத்துறார். இந்த இடத்துல தான் 6ஆம் அதிபதியினுடைய பலன் செயல்படாது. கடன், பம்பு, வழக்கு, நோய், எதிரி செயல்படாத நிலை, 11ஆம் இடம் லாபம் செயல்படக்கூடிய நிலை. அப்போ தனுசு லக்னத்திற்கு அவர் 6ஆம் வீட்டுக்கு 12ல் மறைந்து 5ல் இருந்து 11ஆம் வீட்டு தொடர்பு உள்ளது நல்ல அமைப்பாக வரும் என்று சொல்லலாங்க. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தார்னா என்ன பலன்? அதாவது 6ஆம் இடத்தினுடைய பலன் நல்ல வேலையை கொடுப்பாரு, அதே இடத்துல கடனும் உண்டு. அதேமாதிரி ஏதாவது சின்ன சின்ன உடல் பாதைகள்னா நீங்கள் லக்னாதிபதி வலுவிழக்கணும், ஆயுள்காரகன் சனி வலுவிழக்கணும், 8ஆம் இடம் பாதிக்கப்படணும். இது போன்ற அமைப்பில் இருந்தால் தான் கடுமையான உடல் நோய் தொந்தரவு வரும். அப்படி இல்லைன்னா கடன் ரீதியான விஷயங்களில் ஆட்படக்கூடிய அமைப்பு, தொடர்ச்சியாக கடனை கட்டி கொண்டிருக்கின்ற அமைப்பு, இது போன்ற விஷயங்கள் வரும். ஆனால் லக்னாதிபதி பலமாக இருந்தால் ஜாதகர் எதையும் சமாளிக்கின்றார், எல்லை மீறிய கடன் இல்லை என்று சொல்லலாம். இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் தான் நல்ல வேலையை கொடுப்பார். 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை வைப்பார். தூர தேச இடங்களில் சென்று பிழைக்கக்கூடிய தன்மை, 12ஆம் இடம் அதிகப்படியான சுபத்துவத்தை அடைகின்றது சுக்கிரனின் பார்வையால் அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே வந்துருங்க. அதுக்கடுத்து 7ல் சுக்கிரன் இருக்கார். தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல லக்னத்து தொடர்பு உள்ள லக்னம் சுபத்துவம் அடைகின்றது. புதனுடைய வீட்டிலே இருக்கின்றார், நட்பு நிலையில் இருக்கின்றார், நல்ல பலன் தான். 6ஆம் வீட்டுக்கு 2ல் இருக்கின்றார், 11ஆம் வீட்டில் 2 வீட்டினுடைய பலனும் இங்கே செயல்படும். ஆனாலும் லக்னத்தை வலுப்படுத்திய நடுப்பில் 7ல் சுக்கிரன் இருப்பதெல்லாம் நல்லதுதான். காரகபாவனாஸ்தி என்ற அமைப்புலாம் இங்கே கிடையாதுங்க. அதே போல லக்னத்திற்கு 8ல் சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக 8ல் இருந்து தசை நடத்துறாரு.
6ஆம் விபி அவர் 8ல் இருக்கிறது என்பது 8ஆம் விபி 6ல் இருக்குது. இது போன்ற அமைப்பு என்பது சிறப்பில்லை. ஏன்னா கடகத்திலே சுக்கிரனுக்கு பகைத்தன்மை வேற உண்டு. இந்த இடத்துல லக்னாபதி வலுவை பொறுத்து மட்டுமே நல்ல பலன் கூடுதல் குறைவாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் 8ல் சுக்கிரன் உட்கார்ந்தார்னா மறைவிடங்களில் சென்று பிழைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்துவார். தூரதேச இடங்களுக்கு சென்று பிழைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும். இந்த இடத்துல ஒருவேளை அந்த சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல வீடு கொடுத்த உச்சங்கிற பாயிண்ட்ல வரும். பரிவர்த்தனை 6ஆம் வீட்டோடு ஒருவேளை சந்திரன் அந்த ரிஷபத்தில் உச்சமா அந்த உச்சனுடைய வீட்டில் நின்று சுக்கிரன் தசை நடத்தலாம்னா கண்டிப்பாக நல்ல பலனை தருவார் என்று சொல்லலாங்க. அதே போல 9ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியனுடைய வீட்டிலேயே பகைத்தன்மை தான், ஆனால் திரிகோணத்தில் ஒரு சுபர் இருக்கலாம் என்ற அடிப்படையில் நல்ல பலனை அவர் வழங்குவார் என்று சொல்லலாம். அதே போல 10ல் சுக்கிரன் நீச்சம் தான், ஆனால் இந்த இடத்துல பெரும்பாலும் நீச்சபங்கிற பாயிண்ட் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை அடைவாங்க, அல்லது சுக்கிரனோட புதன் இணைந்திருப்பார். முக்கூட்டு கிரகம் சூரியன் புதன் சுக்கிரன், அதில் 10ல் சுக்கிரன் தான் 4ஆம் இடம் வலுவடைந்து என்ற அமைப்பில் வந்துடும். தன்னுடைய 6ஆம் வீட்டிற்கும் அவர் திரிகோணத்தில் இருப்பார். 11ஆம் வீட்டிற்கு 12ல் மறைவார். லாப வீட்டின் பலனை விட 6ஆம் வீட்டின் நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுது. 6ஆம் அதிபதி 10ல் நல்ல ஜீவனம், தொடர்ச்சியான ஜீவனம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சங்கிற பாயிண்ட் மட்டும் எடுக்க முடியாது. அவர் நீச்சமாகி மேலும் பாவத்துவம் அடையக்கூடாது. அதாவது அந்த சுக்கிரன் சனியோடு ராகுவோடு இணையக்கூடாது, தேய்பிரை சந்திரனோடு இணையக்கூடாது. நீச்சம் அடைந்தாலும் அவருடைய காரகத்துவத்தை அவர் தரவே செய்வார் என்று சொல்லலாம். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பு. 6ஆம் வீட்டுக்கு 6ல் மறைவார், 11ஆம் வீட்டு பலனை வலுப்படுத்தி செய்வார், 5ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வார். அப்படிங்கிறப்ப 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை நல்ல புத்திரர்கள் கொடுப்பாரு, பூர்வீகத்தில் நல்ல ஒரு பெருமையை கொடுப்பாரு, இது போன்ற அமைப்பு கொடுப்பாரு. 11ல் சுக்கிரன் இருந்தால் 12ஆம் இடத்துல சுக்கிரன் 6ஆம் இடத்துல வைப்பாரு, நல்ல வேலையை கொடுப்பார், அற்புதமான வேலையை கொடுப்பார். 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், நல்ல தாம்பத்திய திருமண மன வாழ்க்கை எல்லாவற்றையும் சிறப்பாக 6ஆம் இடத்துல தொடர்பு கொள்றாரு என்ற அடிப்படையில் எடுக்க வேண்டாம். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் நல்ல வேலையை கொடுப்பார். லக்னாவுடைய வலுவுக்கு நீங்க வந்துடணும். இந்த இடத்துல லக்னாபி பலமாக இருந்தால் நல்ல வேலையும், நீடித்த தாம்பத்திய அமைப்பு, நீடித்த வருமானம், நல்ல வெளிநாட்டில் தொடர்ச்சியாக தங்கக்கூடிய தன்மை, இது போன்ற விஷயங்களை தருவார் 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன். அப்ப லக்னாபி பலமாக இருக்கும்போது எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாரி இந்த 12 பாவங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் சொன்னால் 3, 6, 10, 11 சொன்னாலும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம், 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதை விட 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம், 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பொதுவாகவே தனுசு லக்னத்திற்கு அவயோகராக இருந்தாலும் லக்னாதிபதி பலம் பெற்றால் எதையும் சமாளிப்பார், எல்லாவற்றையும் திறம்பட செயலாற்றுவார் என்று சொல்லாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.